பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Matthew chapter 8:4. இயேசு அவனை நோக்கி, இது நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாய் இரு. ஆகினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். ஒருத்தட்டையும் சொல்லாதன்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்றாரு. ஆசாரியன்கிட்ட போய் உன்னை காட்டிட்டு சாட்சியாக காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து. இதை மட்டும் நீ பண்ணு. அவன் கண்ணுக்கு தெரியணும் எப்படி உன் குஷ்டரோகம் போச்சுன்னு அவன் கண்ணுக்கு தெரியணும். ஏன்னா ஆசாரியன் உன்னை ஒதுக்குனவன், உன்னை வெறுத்தவன், உன்னை புறக்கணித்தவன். இன்னைக்கு புறக்கணித்து ஒதுக்கின யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் கண்களுக்கு முன்னே கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்த போகிறார். நாற்றத்தோடு அல்ல, நறுமணத்தோடு. அழுக்கோடு அல்ல, பரிசுத்தத்தோடு. சாபத்தோடு அல்ல, ஆசீர்வாதத்தோடு. அழிந்து போகிறவனாய் அல்ல, அநேகரை ஆசீர்வதிக்கிற கிருபை பெற்றவனாய். போய் பார், போய் காட்டு. அவன் ஆச்சரியப்படட்டும். எப்படி இந்த இவனுக்குள்ள இருக்கிற குஷ்டரோகம் நீங்கிட்டு என்று மேலிருந்து கீழ் வரைக்கும் உன் தோலை பரிசோதித்து பார்க்கட்டும். அவனிடத்துல மோசையின் காணிக்கை செலுத்தி சட்ட பிரமாணத்தை செய்து முடி. அவனுக்கு மோசையின் பிரமாணம் தானே பெருசா தெரியுது. அவன் அறியட்டும் எப்படி சுகம் உண்டாயிற்று, யார் தொட்டு சுகம் கொடுத்தார், மேசியா வந்துட்டா, அற்புதம் செய்தார்னு தெரியட்டும். இன்னைக்கு அப்படி ஒரு அற்புதம் நடக்கட்டுமே. Glory to God. கண்ணுக்கு தெரியட்டும். எந்த கண்ணுக்கு தெரியலையோ அந்த கண்ணுக்கு ஒரு அற்புதம் தெரிய போகுது. எந்த கண்ணுக்கெல்லாம் உன்னை நாற்றத்தோடு பார்த்தார்களோ அதே கண் நறுமணத்தோடு ஆசீர்வாதத்தோடு Glory to God காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். பரலோகம் திறக்கப்படுகிறது. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். பிறந்தநாள் திருநாள் காண்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். Take this prophetic word. Receive it in Jesus' name. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் I command it in Jesus' name. Be healed in Jesus' name. பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.